வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் எஸ்ஐஆர் எனப்படும் மத்திய அரசு தற்போது நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். பல்வேறு அறிவுறுத்தல்களை மக்களுக்கு வழங்கியிருக்கிறார். தாவேகாவினருக்கு எஸ்ஐஆர் படிவங்கள் கிடைக்கவில்லை என புகார் எழுந்து வருகிறது என்றும் 30 நாட்களுக்குள் இந்த நடைமுறை எப்படி சாத்தியமாகும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஜென்சி தலைமுறையினர் உஷாராக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். எஸ்ஐஆர் ஆன்லைனில் பதிவு செய்தால் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் என்றும் பல அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். மேலும் பல கேள்விகளையும் மத்திய அரசு தொடர்பாக எழுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவில் என்னென்ன கேள்விகளை எழுப்பியிருக்கிறார், என்னென்ன அறிவுறுத்தல்களை மக்களுக்கு வழங்கியிருக்கிறார், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். இந்த வாக்காளர் பட்டியல்ல சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து வட மாநிலங்கள்ல இதை அமல்படுத்தும் போதே கட்சியுடைய பொதுக்குழுல ஒரு முக்கிய தீர்மானத்தை இதை எதிர்த்து தமிழக வெற்றிக் கழகம் தீர்மானமாக நிறைவேற்றியிருந்தது. தொடர்ந்து தமிழ்நாட்டுல சிறப்பு தீவிர திருத்தம் அமல்படுத்தப்படும் என்ற அறிவிப்பு வந்த போதும் கூட இது ஜனநாயகத்திற்கு எதிரான செயல், இதை கட்டாயமாக தமிழக வெற்றிக் கழகம் எதிர்க்கும் என அந்த கட்சியுடைய கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து எஸ்ஐஆர் தொடர்பான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நடத்திய ஆலோசனை கூட்டத்துல அரசியலுக்காக மட்டும் கலந்து கொள்ளவில்லை, இது அரசு நடத்தியிருந்தால் கண்டிப்பாக கலந்து கொள்வோம் என அவர்களது நிலைப்பாட்டை தமிழக வெற்றிக் கழக தலைவர் ஏற்கனவே வலியுறுத்தியிருந்த நிலையில இன்று தலைமை தேர்தல் ஆணையருக்கு எஸ்ஐஆர் அமல்படுத்துவதில் இருக்கக்கூடிய 12 சிக்கல்களை பட்டியலிட்டு கடிதமாக எழுப்பியிருந்தார். நாளைய தினம் எஸ்ஐஆர் கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் போராட்டம் முன்னெடுக்கப்பட இருக்கிறது. இந்த நிலையில எஸ்ஐஆர் குறித்த பல்வேறு கேள்விகளை தமிழக வெற்றிக் கழக தலைவர் வீடியோவின் வாயிலாக வைத்திருக்கிறார். முக்கியமாக இந்திய அரசியல் சாசனம் தமிழகத்தில் அனைவருக்கும் முக்கியமாக கொடுத்தது வாக்களிக்கும் உரிமை. ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறான் என்பதை உறுதி செய்வது ஓட்டுரிமை ரொம்ப முக்கியம். ஓட்டிங் இஸ் நாட் அவர் ரைட், ஆல்சோ அவர் லைஃப் என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில சிறப்பு தீவிர திருத்தம் மூலம் இனி நாம் வாக்களிக்க முடியாது என்கிற ஒரு நிலை கூட வரலாம், ஆனால் நான் பயன்படுத்துவதற்காக கூறவில்லை, அப்படியும் நடக்கலாம் என்று தெரிவித்திருக்கிறார். கடந்த ஜனவரி மாதம் எடுத்த வாக்காளர் பட்டியலில் 6,36,00,000 பேர் வாக்காளர்களாக உள்ளனர். இவர்கள் யாருக்கும் தற்போது வாக்குரிமை இல்லை. டிஎல்ஓ அலுவலர்கள் அளிக்கும் ஃபார்ம் பூர்த்தி செய்து சமர்ப்பித்து புதிதாக வெளியிடப்பட்டுள்ள வாக்காளர் பட்டியலில் நம் பெயர் இருந்தால் மட்டுமே நம்மால் வாக்களிக்க முடியும் என்ற நிலைமை உருவாகி இருக்கிறது. 2021 24 தேர்தலில் ஓட்டு போட்டவர்கள் கூட தற்போது மீண்டும் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என கூறுவது எதற்காக இந்த குழப்பம்? இதனால் தான் தமிழக வெற்றிக் கழகம் எஸ்ஐஆரை எதிர்க்கிறது என தமிழக வெற்றிக் கழகத்துடைய நிலைப்பாடு குறித்து தெரிவித்தது மட்டுமல்லாமல் திமுக ஏற்கனவே இந்த எஸ்ஐஆரை எதிர்க்கிறது, ஆனால் களத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மேடையிலும் நான் கூறுவது போல நமக்கும் அவருக்கும் தான் போட்டி என தெரிவிப்பதை மீண்டும் மீண்டும் உறுதி செய்யும் வகையில செயல்பாடுகள் இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்களுக்கு படிவங்கள் கிடைக்கப்பெறுவதில்லை என புகார்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இதை யார் செய்கிறார்கள் என்பதை நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. தற்போது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், அதற்கு கைப்பாவையாக இருக்கக்கூடிய நபர்கள் அதை செய்ய தொடங்கி இருக்கிறார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். எனவே மை டியர் விர்ச்சுவல் வாரியர்ஸ், இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், இது அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் என கட்சியுடைய தொண்டர்களை, அதாவது இணையதளத்துல ஆக்டிவாக இருக்கக்கூடிய அவர் தொண்டர்களை ஏற்கனவே விர்ச்சுவல் வாரியர்ஸ் என தெரிவிக்கிறார்கள். அவருக்கு இந்த எச்சரிக்கையை கொண்டு செல்லும் விதமாக ஜென்சி தலைமுறையினர் இது குறித்து மிக உன்னிப்பாக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆவணங்களை வைத்து பதிவு செய்யுங்கள். ஜென்சி வாக்காளர்கள், இந்த தேர்தல் மிகவும் முக்கியம் வாய்ந்தது. உங்கள் பெயர்களை வாக்காளர் பட்டியல் வராமல் இருப்பதற்கு என்னென்ன வேலைகள் செய்ய முடியுமோ, என்னென்ன தில்லுமுள்ளு வேலைகளை செய்ய முடியுமோ செய்வார்கள். அதை டிஃபால்ட்டாக செய்து வருகிறார்கள் என பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கி இருக்கிறார். வருகின்ற தேர்தலில் நாம் யார் என்று காட்ட வேண்டும், நம் பலம் என்னவென்று காட்ட வேண்டும். ஓட்டு, வாக்கு, ஜனநாயகம் என்கிற ஆயுதத்தை நாம் கையில் எடுக்க வேண்டும் என இந்த 9 நிமிட நீண்ட காணொலியில எஸ்ஐஆர் தாவேகா எதிர்ப்பதற்கும் எஸ்ஐஆர் படிவம் திருத்துவதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குறித்தும் விரிவாக பேசி வீடியோவை தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டிருக்கிறார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வீர ஆஞ்சநேயா தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.